வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அவங்களுக்கு 6 சீட், எங்களுக்கு 12 வேணுமா? இபிஎஸ்க்கு செக் வைத்த கூட்டணி கட்சிகளாம். தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 நடைபெறுள்ள சட்டமன்ற தேர்தல் என்பது அரசியல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கதா. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுக மற்றும் பாஜக தலைமையான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் தீவிரமடைந்து விட்டதா. குறிப்பாக சொல்ல போனால் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இடையிலான சந்திப்பு என்பது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கிடையே சீட் ஒதுக்கீடு குறித்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் அதிகரித்துள்ளதா. இந்த கூட்டணி என்பது அங்கம் வைக்கும் சிறிய கட்சிகள் கூட தங்களுக்கான ஒரு கணிசமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று பிடிவாதம் காட்டி வருகிறதா. அதாவது இந்திய ஜனநாயக கட்சியில் தங்களுக்கென 6 தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில்தான் ஜி.கே. வாசன் தலைமையிலான இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 12 தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பாக தகவல் வெளியாகியுள்ளதாம். அதாவது தங்களின் பலத்தை நிரூபிக்கக்கூடும் இடங்கள் அவசியம் என்பதில் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் உறுதியாக உள்ளதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த நிலையில்தான் மறுபுறமோ ஒரு பிரதான கட்சியாக அதிமுக சுமார் 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. தனது செல்வாக்குள்ள மண்டலங்களில் விட்டு கொடுக்க தயங்கும் அதிமுக பாஜகவுக்கு சுமார் 23 முதல் 30 இடங்கள் வரை கண்டிப்பாக ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே போலதான் பாமக, தேமுதிக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் உரிய இடங்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக தலைமை கண்டிப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் பாமக போன்ற கட்சிகளுக்கு கண்டிப்பாக அதற்கான தொகுதி ஒதுக்கீடு கண்டிப்பாக முறையாக எடப்பாடி அவர்கள் ஒதுக்கப்படும் நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது சூழ்நிலை கூட்டணி கட்சிகள் அதீத கோரிக்கையால் தொகுதி பங்கீட்டில் ஒருவித இழுவறி கூட நீடிக்கின்றது. அதாவது ஒவ்வொரு கட்சியுமே தங்களுக்கு வாக்கு வங்கியை முன்வைத்துதான் அதிக இடங்கள் கேட்பது என்பது இயல்பு என்றாலும் வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒரு பெரும் போட்டியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. தேர்தல் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தான் வரும் நாட்களில் இந்த பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக இறுதி வடிவம் பெறுமா என்ற ஒரு அதிருப்தியில் இருந்து வந்த மக்கள் தான் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முக்கிய தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்படும். இந்த நிலையில்தான் எடப்பாடி அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத, அதாவது ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் அவர்கள் கூட யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படும் சூழல் கண்டிப்பாக தமிழகத்தில் உருவாகும். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதனிடையில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது சில பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துவிட்டு கொண்டதாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.